Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு Photoshop tutorial பார்க்க போகிறது how to create business people vector. ஓகேங்களா? ஸோ business people vector எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு van tool செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ van tool செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒயிட் ஸ்பேஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கான்டிகியூஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. கான்டிகியூஸ் ஆப்ஷன் இங்கே மேலே டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அதை எனேபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் 15 வச்சுருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கேப்ஸ், அதாவது ஒயிட் கலர் கேப்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும். ஓகே, நீங்கள் ஃபர்தராக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டாப்பில் போயிட்டு இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணுறது எல்லாமே அடிஷன் ஆகிட்டு வரும். ஓகேங்களா? சில இடம்லாம் அக்யூரேட்டாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம பென் டூல் போய்க்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் குயிக்காக வேலையை முடிக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் டூல் போனால் தான் இன்னும் பெஸ்ட்டாக வரும். உங்களுக்கு வெக்டார் அக்யூரேட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வெக்டார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாஸ்க் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்றா மாஸ்க் கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது அப்படியே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் இன்வெர்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, செலெக்ஷன் மாற்றிக்கிறோம், இன்வெர்ட் பண்ணிக்கிறோம். செலெக்ஷன் இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணினா டூப்ளிகேட் லேயர் ஆப்ஷன் வரும். ஓகே, இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன்னா கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டு போயிடும். உங்களுக்கு ஒன்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ண ஏரியாஸ் மட்டும் வரும். ஒயிட் கலர்ஸ் எதுவுமே இப்போ இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணுறோம், ஹியூ ஆர் சேச்சுரேஷன். ஓகே, இதில் போயிட்டு லைட்னஸை ஃபுல்லாக டார்க் பண்ணிடுறோம். ஓகே, நம்மளுக்கு வெக்டார் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இது. இதில் நம்ம என்ன ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணணும், என்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டன் டைப்பில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நம்ம மார்க்கி டூல் போயிடுறோம். எலிப்டிக்கல் மார்க்கி டூல் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் நம்மளே மேனுவலாக கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ சின்ன சின்ன ட்வீக்ஸ் தான், பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த செலெக்ஷன் வந்துடுச்சு. இப்போ இந்த லேயரில் வச்சு செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த லேயரில் வச்சு டெலீட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல டெலிட் ஆகிருக்கும்.
பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அந்தளவுக்கு கிளியராக வரல. ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு கான்செப்ட் என்ன, ஒயிட் கலரில் எங்கே இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணிடுறோம். டார்க்காக இருக்கிற ஏரியாஸ் மட்டும் ஃபுல்லாக டார்க் பண்ணி நம்ம பிளாக் கலரில் மாற்றி நம்ம வெக்டராக மாற்றிடுறோம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.